நேயர்களே, இன்று உலகத்தை ஆட்டிப் படைக்கக்கூடிய பெரும் பாலியல் குற்றங்கள் 2008ஆம் ஆண்டு பாலியல் குற்றங்களுக்காக ஜெஃப்ரி எப்ஸ்டீன் முதலில் தண்டிக்கப்பட்டதை தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் அனைத்து உரையாடல்களும் நடந்தன. முதலில் நான் உங்களுக்கு சுருக்கமாக பேசிவிட்டு இச்செய்தியின் சாராம்சத்தை, இந்தியாவின் பங்கு குறித்து நான் உங்களுக்கு பேசப் போகிறேன். யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? இவன் பிறப்பால் ஒரு யூதன். அமெரிக்காவை மட்டுமல்ல, உலகத் தலைவர்கள் அனைவரையும் தனது ஹனி டிராப் மூலம் பெண்களை அவர்கள் தூண்டி கொடுத்து அல்லது அவர்களுக்கு கூட்டணி அமைத்து கொடுத்து தன் அயர்லாந்தில் படம் பிடித்து கேவலப்படுத்தக்கூடிய ஒரு பாலியல் புரோக்கர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இவன் அமெரிக்காவில் யூதர்களின் லாபியை வைத்து அமெரிக்கா இவனுடைய விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப், பில் கிளின்டன், மைக்ரோசாப்டுடைய நிறுவனர் பில் கேட்ஸ் மற்றும் எலான் மஸ்க் போன்றவர்களும், ஈரோப்பாவில் ஏனைய தலைவர்களும், அரபு நாட்டில் அனைவரும், இந்திய பிரதமருக்கு நிகராக சமமான கண்ணியத்துக்குரிய பதவியில் அவர் நெருக்கமாக இருக்கும் பலரையும் இதில் வளைக்கப்பட்டிருப்பதாகவும், அதானி அல்லாஹ் இதில் சிக்கினாரா என்ற கேள்வியை தாண்டி அம்பானி பிரதர்ஸில் முகேஷின் துணை தம்பி அனில் அம்பானி இதில் புரோக்கராக செயல்பட்டார். பேசுக்கான இமெயில் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதுல இன்டர்நேஷனல் சர்வதேச காணொளியின் தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். எது இப்படி செக்சுவல் ஸ்கேண்டல்? இந்தியாவிற்கு வரவிருக்கும் அமெரிக்கா தூதர்களை நியமிப்பது, இவன் ஏற்படுத்திய லாபியை தான் இப்ப சொல்றேன். இந்தியாவிற்கு வரவிருக்கும் யுஎஸ் கான்சுலேட்ஸ், அதாவது அம்பாசிடர் முதல் உயர்மட்ட அமெரிக்க அதிகாரிகளோடு மோடிக்கான சந்திப்புகளை அமைப்பது உள்பட பல்வேறு பிரச்சனைகளை குறித்து அனில் அம்பானியோடு இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பேசியிருக்கிறார். இது மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிற இமெயில் விவகாரம் இப்போது வருகிறது. இவன் ஒரு புரோக்கர், இவன் ஒரு செக்சுவல் விவகாரம். இந்திய உயர்ந்த ராஜ்ய இதில் இவனுக்கு என்ன வேலை என்ற கேள்விதான் இப்போது எழப்பட்டிருக்கிறது. அனில் அம்பானிக்கும் இவனுக்கும் தொடர்பென்றால், அனில் அம்பானி யாரை வளைத்தான், எந்த ரூபத்தில் சென்றான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அம்பானி எப்படி இதில் ஈடுபட்டார் என்ற கேள்விக்கு பதிலில்லை. இதற்கிடையிலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருக்கமான இந்தியாவின் பணக்காரரான முகேஷின் சகோதரர் அம்பானி இந்த செய்தியை கத்தரிலிருந்து வெளியாகும் அல் ஜசீரா இவ்வாறு விவரிக்கின்றது. மார்ச் 16 2017 அன்று டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தனது முதல் பதவி காலத்திற்கு பதவியேற்றார். 2 மாதங்களுக்கு பிறகு அனில் அம்பானி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு ஒரு செய்தியை அனுப்புறார். யாரு? அம்பானி. அந்த செய்தியில என்ன சொல்றாருன்னா, இமெயில் நம்மள்ட்ட இப்ப இருக்கு. ஜெரட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் பேனன் உள்ளிட்ட ட்ரம்பின் வட்டாரத்தில் உள்ள மூத்த நபர்களோடு தொடர்பு கொள்ள தலைமை தனது உதவியை கோருகிறது என்றும் அனில் அம்பானி ஒரு மெசேஜ போடுறார். யாருக்கு? இவருக்கு, நம்முடைய அந்த செக்ஸ் புரோக்கர் ஜெஃப்ரிக்கு அனுப்புகிறது. நியூயார்க்கில் இதற்கிடையிலே அம்பானியை அவன் சந்திக்கின்றான். அந்த நாளுக்கான அந்த இமெயில்ல அவரது காலண்டரில் வேற எந்த திட்டமும் இல்லை. அம்பானி நியூயார்க்கு சென்று ஜெஃப்ரி எப்ஸ்டீனை மட்டும் சந்திக்கின்றார் என்ற தகவலும் நமக்கு வந்திருக்கிறது. அம்பானியுடனான சந்திப்புக்கு பிறகு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பன்னானுக்கு எழுதிய மிக சுவாரஸ்யமான ஒரு கடிதத்தில் மோடியுடனான சந்திப்பு, அதாவது மோடி முதலாவதாக பிரதமராக வந்த நேரத்திலும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கு பிறகு அவர் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்ற நிலையில் இந்த சந்திப்புகளுக்கு அம்பானி ஏற்பாடு செய்தார். பின்னர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அம்பானிக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார். அதுல திரு நரேந்திர மோடி ஸ்டீவ் பன்னானை சந்திப்பதை தான் ரசிக்கலாம், விரும்புவதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் அனைவரும் சீனாவினுடைய பிரச்சனை பற்றி பகிர்ந்து கொள்கிறீர்கள்.
என he wrote the letter to அம்பானி, நிச்சயமாக இது நடக்கும் என இந்த பாலியல் புரோக்கர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் லெட்டர் எழுதியிருக்கிறான். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மீண்டும் பன்னானுக்கு கடிதம் எழுதினார். இந்த பன்னான் வேறு யாரும் இல்லை, அமெரிக்காவுடைய ட்ரம்புடைய நிர்வாகத்தின் முதன்மை செக்ரட்டரி, முதன்மை பொறுப்பு பியூரோக்ராட்ஸ் என்றும், தற்போது மோடி கப்பலில் இருக்கிறார் என்கின்ற செய்தியையும் அங்கிருந்து இவன் கடத்தியிருக்கிறான். இந்திய அரசின் சார்பாக இது போன்ற முடிவுகள் ஒப்புதல் அளிக்க அம்பானிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பது இப்பொழுது குழப்பம். இந்த செய்தியையும் அல் ஜசீரா வெளியிடுகிறது. அந்த கோடையில் அமெரிக்காவின் நியூயார்க்கில் இருக்கும் பன்னானுக்கும் இந்திய அதிகாரிகளுக்கும் இடையான சந்திப்பு குறித்து பொது பதிவுகள் எதுவுமே இல்லை. அதாவது அமெரிக்காவாலோ அமெரிக்க அரசாங்கத்தாலோ எந்த ஒரு பொதுப்பதிவும் இல்லை. இந்தியாவில் இவர் யாரை சந்தித்தான் என்கின்ற அபிஷியலான எந்த செய்தியும் இல்லாமல், இந்த பன்னா யார் என்றால் அமெரிக்க அதிபருக்கு நெருக்கமான அந்த வட்டாரத்தில் உள்ளவன். அந்த ஜெஃப்ரி லெட்டர் எழுதுகிறான், அம்பானிக்கும் இந்திய அரசுக்கும் தொடர்பு இல்லை அபிஷியலா. இப்பொழுது வெளிப்படையாகவும் யாரெல்லாம் சந்திச்சார் என்ற புரோகிராம்லும் இல்லை. இதற்கு இடையில யார்? இந்த ஹர்தீப் சிங் பூரி, இந்திய அரசியல்வாதி. இவர் இப்போ மினிஸ்டர். எப்ஸ்டீன் கோப்புகளில் இடம்பெற்றுள்ள மற்றொரு முக்கிய இந்திய பெயர் ஹர்தீப் சிங் பூரி. இவர் யாருன்னா 2014 மோடியினுடைய பாரதிய ஜனதா கட்சியில் சேர இந்திய வெளிவிவகாரத்துறையிலிருந்து ஓய்வு பெற்றார். விஆர்எஸ், அதாவது வாலண்டியர்ஸ் ரிட்டையர்மெண்ட். இந்த ஆவணங்கள்ல ஹர்தீப் சிங் பூரிக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் இடையிலான இமெயில் பரிமாற்றங்கள் இது எப்ப தொடங்கி இருக்குன்னா 2014 தொடங்கி இருக்கிறது. பாலியல் குற்றவான இந்த பூரிக்கு லிங்கட்டினின் இணைய நிறுவனர், அது அங்குள்ள ஒரு கம்பெனி, அவனுடைய பெயர் ஹாஃப்மன், ரீட் ஹாஃப்மன் பற்றி உரையாடல் ஜெஃப்ரிக்கும் மோடியின் அமைச்சரவை அதுக்கு வந்த பூரிக்கும் இடையான கடிதத்தை எடுத்துப்படுத்தின இந்த பாலியல் புரோக்கன் ஹாஃப்மன் இந்தியாவுக்கு வருகை தர ஏற்பாடு செஞ்சார். இவன் எல்லாத்திலையும் கால் பதிப்பான் போல தெரியுது. இமெயில் பரிமாற்றத்தை தொடர்ந்து பூரி எப்ஸ்டீனுக்கு ஹாஃப்மேனுக்கும் இந்தியாவில் முதலீட்டு வாய்ப்புகளுக்கான விரிவான ஒரு தளத்தை எழுதியிருக்கிறார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி அரசாங்கத்தின் கீழ் இந்தியாவின் பொருளாதார திட்டங்களை வகுத்தார். ஹாஃப்மன் இந்தியாவிற்கு வருகை தருமாறு வலியுறுத்தினார். இந்த பூரி யார்? தனது மன்ஹாட்டன் ஹவுஸில் குறைந்தபட்சம் 3 சந்தர்ப்பங்களில் எப்ஸ்டீனை சந்தித்ததாகவும் ஆவணங்கள் காட்டுகின்றன. யாரு? நரேந்திர மோடியுடைய அவையில் இருந்த மினிஸ்டர் பூரி. இவன் பதவியை ராஜினாமா செய்தவர் தான் இந்த ஹர்தீப் சிங் பூரி. இவர் மன்ஹாட்டன் ஹவுஸ்ல இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனை ஏன் சந்தித்தார்? அதற்கான டேட்டும் வெளியாயிருக்கிறது. பிப்ரவரி 4, 2015 1. நல்லா கவனிங்க. அதே போன்று ஜனவரி 6, 2016, மே 19, 2017 ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடனான தனது வருகைகள் மற்றும் தொடர்புகளின் கண்டிப்பாக இந்திய வணிகத்தோடு தொடர்புடையவை என்றும் ஹர்தீப் சிங் பூரி அவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரத்தில் இந்திய ஊடகங்களிடத்தில் பதிவு செய்கிறார். 2014 டிசம்பரில் ஹர்தீப் சிங் பூரி மறுபடியும் எப்ஸ்டீனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். எப்ஸ்டீனுடனான தனது வருகைகள் மற்றும் தொடர்புகள் கண்டிப்பாக இந்திய வணிகத்துடன் தொடர்புடையவை என்றும், அவர் ஏற்கனவே இந்தியாவுடைய மீடியாவில் பேசுறாரு ஒரு அமைச்சராக. டிசம்பர் 2014 இல்ல மோடி முதலாவது ஆட்சியில் வந்த ஒரு 6 மாசத்துல இந்த கூத்தெல்லாம் நடக்கப்பா. இந்த ஹர்தீப் சிங் பூரி மீண்டும் எப்ஸ்டீனுக்கு கடிதம், அதாவது மின்னஞ்சல் தான், இமெயில், அது ஆதாரம் தான் இப்போ அவன்கிட்ட இருக்கிற 3 மில்லியன்ல சிக்கி இருக்கு. சொல்லிட்டு இவன் எழுதுறாரு, ரொம்ப கவனமான பதிவு, இதை கவனிங்கோ. இந்த தீவுல தான் செக்ஸுவல் விவகாரம் நடந்தது. எல்லாரையும் கூப்பிட்டு 14 வயது பெண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் பாலியல் சேட்டைகளுக்கு அனுப்பினான் என்பதுதான் அவனுடைய மீது குற்றச்சாட்டு, ஜெஃப்ரி மீது.
அவருக்கு இந்திய அமைச்சரவையில் இருந்த ஹர்ஜித் சிங் பூரி ஒரு கடிதத்தை இமெயில் மூலம் எழுதுகிறார். எப்போ? 2014 டிசம்பர் மாதம் இந்த மின்னஞ்சல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல இவர் ஜெஃப்ரிக்கு இப்படி எழுதுறார்: உங்கள் கவர்ச்சியான தீவிலிருந்து நீங்கள் எப்போது திரும்பி வருவீர்கள் என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என ஹர்ஜித் சிங் பூரி எழுதிய கடிதத்தில் எனக்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து தாருங்கள் என்றும், அதில் பூரி எஃப்சினுக்கு இந்தியா மீதான ஆர்வத்தை தூண்டுவதற்கு சில புத்தகங்களை நான் வழங்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ எஃப்சினுடைய கோப்புகளில் மோடியை பற்றிய குறிப்புகளை இந்தியா முழுமையாக நிராகரித்திருக்கிறது. வெளிவிவகாரத்துறை அமைச்சர் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஜூலை 2014 பிரதம மந்திரி இஸ்ரேலுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்த உண்மைக்கு அப்பால் மின்னஞ்சலில் உள்ள மீதமுள்ள குறிப்புகள் தண்டனை பெற்ற குற்றவாளியின் குப்பை வதந்திகளை விட சற்று அதிகம். இது அவமதிப்புக்கும் நிராகரிக்கப்படுவதற்கும் தகுதியானதென இந்திய வெளிவிவகாரத்துறை அறிவிப்பு. எவ்வாறாயினும் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான எதிர்க்கட்சி சமீபத்திய வெளிப்பாடுகள் குறித்து பதில்களை கூறியுள்ளது. இஸ்ரேல் உறவுகள் தொடர்பானவைகளையும் கோரியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் திரு வேணுகோபால் தனது எக்ஸ் தள பதிவில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோப்புகளின் புதிய தொகுதி பற்றி அறிக்கையில் பிரதமர் மோடியை அணுகக்கூடிய வகையில் வெளிநாட்டு கையாளுதர்கள் எவ்வளவு எளிதில் பாதிக்கப்படுகிறார் என்பது பற்றி ஒரு பெரிய விழித்தெழுந்த அழைப்புக்கான ஒரு கோரிக்கையும், தீவிரமான கேள்விகளை எழுப்பும் காங்கிரஸ் கட்சி இது போன்ற குழப்பமான வெளியான தகவல் குறித்து பிரதமர் தனிப்பட்ட முறையில் தேசத்திற்கு விளக்க வேண்டும் என கோரிக்கை வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக ஜெஃப்ரி என்கின்ற எப்ஸ்டீன் இவன் 2019 அமெரிக்க சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக அறிவித்திருக்கிறது. 2008 இவன் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு 19 மீண்டும் அவன் சிறையில் தள்ளப்பட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் அல்லது கொலை செய்யப்பட்டிருக்கலாம். உலகம் முழுவதும் யூரோப்பிய யூனியன் மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய பல ஆட்கள், நான் ஏற்கனவே சொன்ன ஜூனியர் புஷ், பில் கிளின்டன், பில் கேட்ஸ், எலான் மஸ்க், இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் முதல் அனைவரையும் ஒரு பெண் சொல்கிறாள், ட்ரம்ப் 14 வயது என்னை சீரழித்தார். இப்போது அந்த பெண் 19 வயது 30 வயதில் அமெரிக்க மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்ற செய்தி கேவலத்தையும் உச்சபட்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இவருடைய இமெயில ஹர்ஜித் சிங் பூரி பிரைம் மினிஸ்டருடைய அமைச்சரவையில் இருப்பவருக்கு இந்த பாலியல் குற்றவாளிக்கும் என்ன தொடர்பு? இதில் கேட்கப்படுகிற கேள்வி ஒன்று. இரண்டாவது, அனில் அம்பானி இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறையில் இல்லை, அவர் எதிலும் இல்லை. இவர் ஏன் ஒரு தனிப்பட்ட ஒருவருக்கு இந்தியா வெளிவிவகாரத்துறையில் ஈடுபட இவருக்கான அதிகாரம் எப்படி வந்தது? 3 மில்லியனுக்கு மேற்பட்ட அந்த கடிதாசிகளில் பகிர்ந்ததில் இமெயிலில் அழகாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிற பல அழுத்தங்களில் இதுவும் உண்டா? வெளியானது கையளவு, ஆனால் வெளியாகாதது கை மண் அளவு அல்ல, அது மலையளவாக இருக்கலாமோ என்ற கேள்விகளுக்கு விடை தெரியாமல் நாம் விடைபெறுகிறோம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.